என்னோட விருப்பம் தான் உன்னோட விருப்பம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கு பிடிக்குங்கிற அர்த்தத்துல சொல்றியா, இல்ல வர பிடிக்காம அப்படி சொல்றியா? பாயிண்ட் பிடிச்சிட்டா. ஏற்கனவே நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை என்னால் டினை பண்ண முடியாது. சாரிம்மா, நான் வரல. ஆமாம், வர முடியாது. கமிட்மெண்ட்னு எதை சொல்றான்? பார்வதிய லவ் பண்றத சொல்றானா? ஓகே ஆதி, நான் கூப்பிட்டு நீ வரலன்னு சொன்னா அது நிச்சயமா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நான் உன்கிட்ட இன்னொன்னு கேட்பேன், அத மறுக்காம எனக்காக நீ நடத்தி கொடுப்பியா ஆதி? என்ன பண்ணுமா சொல்லுங்க. ஓ மேரேஜ், ட்ரெஸ், நகை, அந்த விஷயத்துல எல்லாம் ஏன் விருப்பத்துக்கு நடந்துக்கிற நீ உன் பர்த்டே அன்னைக்கு ஏன் விருப்பப்படியே எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். நான் நினைக்கிறத நீ நடத்தி கொடுப்பியா ஆதி? என்ன அது யோசிக்கிற? நான் நினைச்சிட்டு இருக்கிறத நீ நடத்தி கொடுப்பியா மாட்டியா? எது சரியோ எது நியாயமோ அதை நான் கண்டிப்பா நடத்தி கொடுப்பேம்மா. என்ன மழுப்புறான் இவன்? ஆதி, நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு புரியலையே. நான் என்ன சொல்றேன்னு அம்மாக்கு புரியும். மொத்தத்துல ஷாப்பிங் கேன்சலா? சரி வா மித்ரா, நம்ம போலாம். என்னாச்சு வடிவண்ணனுக்கு? என்ன கவனிக்காம போயிட்டு இருக்காரு. அண்ணே, என்னண்ண எதிரில வந்த என்ன கவனிக்காம போயிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு? எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பீங்க, கலகலப்பா பேசுவீங்க. இப்போ உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணும், டல்லா வேற இருக்கீங்க. என்ன ஆச்சுண்ண? அதையம்மா கேக்குற தங்கச்சி, என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. என் மனசுல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் காணாம போச்சு. இத்தனை நாளா நான் கண்ட கனவுக்கெல்லாம் அந்த காலனி சித்தரு சாவு மணி அடிச்சிட்டாமா. என்னென்ன சொல்றீங்க? உங்க மனசுல இப்படி விரக்தி ஏற்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? யார் இந்த காலனி சித்தர்? அவர் என்ன பண்ணாரு? உனக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொன்னாதான் புரியும் தங்கச்சி. அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணோட விரலை நீ தீண்டும் போது உன் உடம்புல மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். இதான் நடந்தது. இப்ப என்னோட நிலைமை உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமா தங்கச்சி? அது மட்டும் இல்ல தங்கச்சி, மித்ராவை நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்னமோ பெரிய அழகு, அதனால மித்ரா பொருத்தமான ஜோடி இல்ல, அழகு இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வரல. என்னமோ என் மனசுல மித்ரா நல்லவ இல்லையோன்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு தங்கச்சி. சரியா சொன்னீங்கண்ணே. உண்மையாலுமே மித்ரா நல்லவ இல்லதான். என்ன பார்வதி சொல்ற? ஆமாண்ண, மித்ரா
ஆதி கடவுர் வம்சத்துக்கு ஜென்ம பகையான நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவர். மித்ராவோட அக்கா நந்தினி அம்மாவை ஏமாத்தி பெரியயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பழி வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தா. மணமேடையில வச்சு அம்மா அவளை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா நந்தினி எப்படியாவது அம்மாவை பழி வாங்கணும்னு அவ தங்கச்சி மித்ராவை அனுப்பி வச்சிருக்கான். மித்ராவும் நந்தினி மாதிரி தான் யாருங்கிற அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். மித்ரா பத்தி நீயே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய? இதெல்லாம் அகிலாக்காவுக்கு தெரியாதா தங்கச்சி? தெரியாதுன்னு அம்மாவை தவிர ஐயா, சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா, பெரியய்யா எல்லாருக்குமே தெரியும். அம்மா கிட்ட மித்ரா நந்தினியோட தங்கச்சி தான்னு ஆதாரத்தோட நிரூபிக்க தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோன்னு. பெரியய்யாவும் ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. மித்ராவுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? ஆமா, மித்ராவோட அக்கா நந்தினியோட வீடு எங்க இருக்கு? எதுக்கு நான் கேக்குறீங்க? என்னமா தங்கச்சி இப்படி கேக்குற? மித்ராவை நந்தினியோட தங்கச்சி நிரூபிக்க வேணாமா? அகிலாக்கா ஆதி மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் நடத்தி வைக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேணாமா? உன்னோட அண்ணனா எனக்கு அந்த கடமை இருக்கு தங்கச்சி. நான் நந்தினி வீட்டுக்கு போய் மித்ரா பத்தின ஏதாவது ஆதாரம் கிடைக்குதானே தேடி பார்த்து கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரேன். அதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க. நந்தினி ரொம்ப ஆபத்தானவ. நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி. நான் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் 007 துப்பறி சாம்பு. நந்தினி வீட்டுல இருந்து எப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வரணும் மட்டும் பாரு. நீ நந்தினி வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. சரிங்க. தங்கச்சி, நீ சொன்ன லேண்ட்மார்க் எனக்கு தெரியும். அதனால அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை தங்கச்சி. நான் ஆதாரத்தோட வரேன், நீ கவலைப்படாத. எது சரியோ எது நியாயமோ அதை நான் கண்டிப்பா நடத்தி கொடுப்பேன். என்ன கிலா, ஆதிதான் நீ கேட்ட உத்தரவாதத்தை கொடுத்துட்டான்ல, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க பேசுறீங்க? நான் கேட்ட உத்தரவாதத்தை ஆதி எங்க கொடுத்தான்? எது சரியோ அதை நடத்தி கொடுக்கறேன்னு ஆதி சொன்னத நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீ இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க ஆதி சொன்னதோட உள்ள அர்த்தம் உண்மையாவே உங்களுக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன அகிலா சொல்ற? நான் எதுக்காக உன்கிட்ட நடிக்கணும்? அப்போ ஆதி சொன்ன பதில்ல உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியல. நான் நினைச்சதை நடத்தி கொடுப்பியான்னு கேட்டதுக்கு நடத்தி கொடுக்கறேன்னு நேரடியாவே பதில் சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு எது சரியோ எது நல்லதோ அதை கண்டிப்பா நடத்தி கொடுப்பேன்னு எதுக்காக ஆதி சுத்தி வளைச்சு பொடி வச்சு பேசணும்? ஓ, அப்போ நீ ஆதிய சந்தேகப்படுறியா அகிலா? ஆதிய மட்டும் இல்ல, ஆதிக்கு ஆதரவா பேசுற உங்களை கூட நான் சந்தேகப்படத்தான் செய்வேன். என்ன ஆச்சு அகிலா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆதி மித்ரா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. ஆதி மனசுல ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அதனாலதான் அவன் எனக்கு நேரடியா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சி சொல்றான்.
நான் அவனுக்கு அம்மாங்க. எனக்கு அது கூடவா புரியாது? அகிலா, அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி உன் மனசுல எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வீணா சந்தேகப்பட்டுக்கிட்டு உன் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்க. என்னோட நிம்மதி என் குடும்ப கௌரவத்துல தான் இருக்கு. அந்த கௌரவம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துல தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க. அகிலா, ஆதி வேற யாரோ இல்ல, நீ பெத்த மக. ஆதிக்கட ஒரு பரம்பரையில உனக்கு அடுத்த வாரிசே அவன்தான். பரம்பரை கௌரவத்தை பத்தி அவனுக்கு அக்கறை இருக்காதா? அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆதி மேல நீ இப்படி சந்தேகப்பட்டா நான் என்ன பண்றது? பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த உனக்கு இருக்கிற அக்கறையும் பொறுப்பும் நிச்சயம் ஆதிக்கும் இருக்கு. அத முதல்ல நீ நம்பு. எப்போ ஒருத்தர் மேல நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் எது சொன்னாலும் செஞ்சாலும் சந்தேகம் வரத்தான் செய்யும். அதனால நீ முதல்ல ஆதிய முழுசா நம்பு. ஆதி மேல நம்பிக்கை வை. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடவுளே நேர்ல வந்து உதவி பண்ணாலும் அதனால ஒரு பயனும் கிடையாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன இந்த ஏரியா பகல்லயே இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது? எல்லாம் செம்பருத்தி சீரியல் ரீடெலிகாஸ்ட் பார்க்க போயிட்டானுங்களா? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம வீட்டுல பார்த்துன்னு தான் ஏன்டா கிரைம் நடக்காது? நான் வெயில் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வண்டியாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய தெருவுல நான் எங்க இருந்து அந்த வீடை கண்டுபிடிக்கிறது? ஆனா தங்கச்சி சொன்ன தெரு இதுதான். ஒருவேளை இந்த வீடா இருக்குமோ? இந்த தெருவிலேயே இந்த வீடு தான் பெரிய வீடு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய காம்பவுண்டு! நடந்து போறதுக்கு 4 நாள் ஆகும் பொழுது. அகிலாக்கா வீட்டு காம்பவுண்டோட பெருசாகுது. இதோட கேட்டை நான் எங்க ஆமா, கேட் எங்க இருக்கு? ஐயோ அப்பா, இந்த காம்பவுண்டை விட அந்த கேட்டுக்கு போனோம்னா இன்னும் 1 கிலோமீட்டர் போன போல் இருக்க. இருந்தாலும் தங்கச்சிக்காக இந்த தியாகத்தை நம்ம பண்ணிதான். மனஜா, ஐயோ வெயில்ல கன்ஃபியூஸ் ஆகி வளருனே. வரண்டி நந்தினி. சோபா, ஒரு வழியா கேட்டுக்கு வந்தாச்சு. உள்ள போயிட வேண்டியதான். வாட்ச்மேனு, ஐயோ என்ன இப்படி இவ்வளவு பயங்கரமா இருக்கான்? இந்த வீட்டுல நாயே தேவையில்ல போல் இருக்க. இவனே கடிச்சு கொதிடுவான் போல் இருக்க. என்ன பண்றது? எப்படியாவது உள்ள போகணுமே. ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். எவ்வளவு பெரிய காரு, எவ்வளவு பெரிய வீடு. காரு வேற வீட்டு வெளியவே நிக்குது. என்ன பண்றது? இப்ப எப்படி உள்ள போறது? உள்ள கார் நிக்குதுன்னா அப்போ கண்டிப்பா நந்தினி வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எப்படி வீட்டுக்குள்ள போறது? கேட்ல இந்த செக்யூரிட்டி வேற இருக்கான். அவங்கிட்ட என்னத்த சொல்லிட்டு நம்ம உள்ள போறது? நம்மள பார்த்தா வேற உள்ள விட மாட்டான் போல் இருக்கேன். இந்த காம்பவுண்டையாவது எகிரி குதிக்கலான்னு பார்த்தா 6 பேக் வேற இருக்கு. நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காத. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய வீட்டுல சிசிடிவி கேமரா வேற இருக்கும். கண்டிப்பா மாட்டிக்கும் வடிவேலு. உள்ள போறதுக்கு என்ன பண்றது? என்னடா வடிவேலு உனக்கு வந்த சோதனை? எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது. நீ ஐடியாவே அகழ்வாராய்ச்சி பண்றவனாச்சரா? உனக்கா கிடைக்கல? நந்தினி மேடம் வீடு இதானே? ஆமா. நீ யாரு, கொரியரா? இல்ல சார், நான் ஏசி மெக்கானிக். ஏசி ரிப்பேர்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆஹா, எப்படி உள்ள போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்டான ஒரு ஆடு சிக்கி இருக்கு. நந்தினி வீடுதான்பா. ஓகே சார். தம்பி தம்பி தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. எதுக்கு சார் உங்களுக்கு உதவி பண்ணணும்? ஏம்பா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து நந்தினி வீடு எங்க இருக்குன்னு கேட்டல.
இதான் நந்தினி வீடு நான் உனக்கு சொன்னேன்ல, அது நான் உனக்கு செஞ்ச உதவி தானே. நான் உனக்கு உதவி செஞ்ச மாதிரி பதிலுக்கு நீ எனக்கு உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா? அதான் நம்ம பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம். புரியுதா? இந்த காலத்துல உதவி பண்றது கூட யார் என்ன நல்லா விசாரிச்சு தான் சார் உதவி பண்ண வேண்டியதா இருக்கு சார். முன்ன பின்ன தெரியாம உதவி பண்ணிட்டு அப்புறம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டா என் வேலை போயிடும் சார். எனக்கு இருக்கிற பண கஷ்டத்துல நான் வேலையை விட்டுட்டு நான் மறுபடியும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது சார். தம்பி, பண கஷ்டத்திலயா இருக்க? நான் உனக்கு உதவி பண்றப்பா. ஐயோ, 2000 நோட்டு வந்துருச்சு. தம்பி, இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன சார் இது? 2000 ரூபாய்ப்பா, நல்லா பாரு. என்ன உதவின்னு நீங்க சொல்லல, நானும் உதவி பண்றேன்னு சொல்லல, அதுக்குள்ள பணத்தை நின்றீங்க. நாங்களாம் அப்படிதான்ப்பா. எங்களுக்கெல்லாம் பணத்தை விட மனுஷங்க தான்ப்பா முக்கியம். அட வாங்கிக்கப்பா, புடி. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன உதவி சார் பண்ணணும்? நீ ஏசி மெக்கானிக் தானே? ஆமா சார், நான் ஏசி மெக்கானிக் தான். நான் உன்னோட அசிஸ்டன்ட். என்ன சார் சொல்றீங்க? நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள போகணும்பா. எனக்கு இதான் வழி. நீ என்ன சொல்ற? நீங்க எதுக்காக என் அசிஸ்டன்ட் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்றீங்க? ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் வேலை இருக்கு, அதுக்கு தான். சார், நீங்க ஏதோ வில்லங்கத்துல மாட்டி விடுற போல இருக்கு, என்ன ஆளை விடுங்க சார். தம்பி இருப்பா, பயப்படாத. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் யார் தெரியுமா? அப்போட பக்கத்துல யாரும் இல்ல, போலீஸ். எதுக்கு இப்ப வெட்டு படம் போஸ்டர் பாக்குற மாதிரி பாக்கலாம்? ஒருவேளை நம்பலையோ? தொப்பையெல்லாம் பார்த்துட்டு நம்ம போலீஸ் இல்லைன்னு சந்தேகப்படுறானோ? இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம். தம்பி, போலீஸ் இன்ஃபார்மர். ஓ, அப்பா நான் நம்பிட்டான். இந்த வீட்டுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் வேவு பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் என்ன உள்ள கூட்டின்னு போக சொல்றேன். என்ன உன் அசிஸ்டன்ட் சொல்லி என்ன வீட்டுக்குள்ள கூட்டின்னு போ. சார், உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியும் தெரியல, போலீஸ் இன்ஃபார்மர் மாதிரி தெரியல சார். தெரியல, தெரியக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன்னு தெரியக்கூடாது. அதனாலதான் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நான் பாடி இப்படி மெயின்டைன் பண்றேன். நல்லா யோசிக்கிறான், வலிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். தம்பி, நீ மட்டும் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு இந்த இன்ஃபார்மர் வேலையை வாங்கி தருவேன். நீ இத பார்ட் டைம் வேலையா செஞ்சு உன் பண கஷ்டத்தை போக்கிக்க. என்ன சொல்ற? சார், வாங்க சார் போலாம். நல்ல முடிவு தம்பி. போலாமா? வா போலாம். வாங்க சார், எடுத்துக்க போலாம். அட குடுப்பா, நான் எடுத்துக்கிறேன். வாங்க போலாம் சார். இத கொடு. வாங்க. இப்ப இந்த வாட்ச்மேன் என்ன சொல்றான்னு நான் பாக்குறேன். யோ, கதவு தரையா? என்ன திறக்க மாட்டான்? காலையிலே கட்டிங் போட்டு தூங்குறானா? யோ, சீக்கிரம் தரையா, வந்துட்டு போயிடலாம். யோ, எவ்வளவு நிறையா கதவு தட்டுது? கதவு திறக்க மாட்டா, சீக்கிரம். யாருங்க நீங்க? நான் சிஎம்ஐ, ஒரு பிஎம். நான் கேள்வி கேட்கிறேன். உள்ள ஏசி ரிப்பேர், மேடம் போன் பண்ணிருக்காங்க. இவரு சீஃப் மெக்கானிக், நான் அசிஸ்டன்ட் சீஃப் மெக்கானிக். ஓ அப்படியா? நீங்க எங்க இருங்க, நான் போய் அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். கதவு தட்டுனதே கேட்கல, இதுல அம்மா கிட்ட போய் கேட்டு வராங்க. நந்தினி, இன்னைக்கு நொந்தனி. அவளை இன்னைக்கு விடக்கூடாது. மண்டைய போடுற வயசுல மார்ச் பாஸ்ட் வர. வாயா சீக்கிரம். அம்மா உங்களை உள்ள வர சொல்லிட்டாங்க, நீங்க போங்க. நாங்க போறது இருக்கட்டா, நீங்க போங்க. மூஞ்சிய பாரு, மத்தல் நசுக்கு இஞ்சி மாதிரி. நம்ம போலாமா? வாங்க. யோ, தாப்பால போட்டு மறுபடியும் தூங்கிடாதியா, திரும்பி வருவான். எதிரி வீடா இருந்தாலும் செருப்பை கைட்டி தான் போகணும், அதான் மரியாதை. அவங்க தானே வர சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு கதவு தட்டிட்டு? என்ன வீட்டுக்குள்ள யாரையும் காணோம்? என்ன இளையராஜா சாங் கேக்குது? தேவதே. என்ன இனிமையான இளையராஜா சாங் கேக்குது? ஒருவேளை சித்தர் சாமி சொன்ன என் கனவு தேவதை நந்தினி தானா? நம்ம தான் மித்ரான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? மேடம், என்ன பாட்டு நின்றுச்சு? இவ்வளவு நேரம் பாட்டு ஓடுனது என் இதயத்துல இருந்து இல்லையா, செல்போன் இல்லையா? அதான பார்த்தேன்.
என் அழகுக்கு இவ செட் ஆகவே மாட்டாளே. உள்ள வாங்க. ஒருவேளை நம்மள இவ கண்டுபிடிச்சிருவாளோ? சீச்சி, நம்மளதான் இவ பார்த்ததே இல்லையே. என்ன இப்படி பாக்குறா? என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? இதுல யார் ஏசி மெக்கானிக்? ஐயோ, இவரு மெக்கானிக்கு, நான் அவரோட அசிஸ்டன்ட். எதுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு பாக்குறா?